ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செஷன் மேனேஜ்மென்ட் எனேபிள் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்க உங்களோட பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கேஷியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷிஃப்ட் வைஸா யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் த செஷன். ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு செஷனா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இல்ல சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பர்சன் தான் இருப்பாங்க. அது ஒரு ஜெனரல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜெனரலா ஒரு செஷனா கன்சிடர் ஆகும். ஸோ அப்போ இதில எந்த யூசர் எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ யுபிஐ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்காங்கங்கிறத நீங்கள் மேனுவலா உங்களுக்கு தெரியும். பட் சிஸ்டமேட்டிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இத வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. டூல்ஸ்ல போனீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ல ப்ராசஸ் கான்ஃபிகரேஷன். இந்த ப்ராசஸ் கான்ஃபிகரேஷன் எப்போ எல்லா டைமும் ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை இருக்காதுங்க. இதில அதர்ஸ்ல போனீங்க அப்படின்னா செஷன் மேனேஜ்மென்ட்ங்கிறத சிங்கிள் டைம், ஒன் டைம் மட்டும் நீங்க இந்த கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணி சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸை நீங்க வந்து மறந்துக்கலாம். ஸோ இது அட்மின் ரைட்ஸ்க்கு மட்டும் தான் தேவைப்படும். மற்றவங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூசரும் காலையில் செஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஸில் செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த செஷன் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட செஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் நியூ செஷன் போனீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் எந்த யூசர்ஸ்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ, அந்த யூசரோட நேமை நீங்கள் இங்கே ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அட்மினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஷன் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அட்மின் செஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங்க்காக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காயின் பேலன்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்களோ, அந்த அமௌண்ட்டை இதில் ஜஸ்ட் அவங்க என்ட்ரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா போதும். இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் அப்படியே விட்டுட்டு கூட சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா 0 கண்டிப்பாக சேவ் எடுத்துக்கும். இப்போ நான் ஒரு ரூ. 1000 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் கிரியேட் செஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட செஷன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அட்மினுக்கு இன்னையோட டேட்டில் செஷன் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்தராக இதுக்கு அடுத்தது அவங்க வாங்கக்கூடிய பில்ஸ் அண்ட் கேஷ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த செஷனில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ இந்த செஷனில் போயிட்டு இருக்கும்.